எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். இந்தியாவில் இருக்கிற ரிச்சஸ்ட் விமென்ஸ் ஒரு 10 பேரில் அம்பானி அவங்க வைஃப் நீட்டா அம்பானி இல்லவே இல்லை. ஆனால் இந்த உலகத்திலேயே ரொம்ப இந்தியாவிலேயே ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் வச்சிருக்கிற ஒன் ஆஃப் த விமன் அப்படின்னு சொன்னால் அது நீட்டா அம்பானியை தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கோடிக்கணக்கில் தான் இருக்கும். நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு விலை உயர்ந்த பொருட்களாக தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஆனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் நடந்தது. அந்த ஈவெண்ட்டுக்கு 1250 கோடி செலவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு 1000 கோடி செலவாகுது அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு 1000 கோடியா, கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு 1250 கோடியா. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன்னா நீட்டா அம்பானி தன்னோட கழுத்தில் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் அப்போ தன்னோட கழுத்தில் போட்டிருந்த மரகத வைர ஒரு நெக்லஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. க்ரீன் கலரில் இருந்தது. அந்த நெக்லஸோட ப்ரைஸ் மட்டுமே 500 கோடியா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சுருக்கிற ஹேண்ட்பேக் 2 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ப்ரைவேட் ஜெட் 250 கோடின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாமே கோடிகளில். அவங்க குடிக்கிற டீ கூட 1 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் லிப்ஸ்டிக் தங்கமும் வெள்ளியும் மிக்ஸ் பண்ணி தன்னோட அவுட்ஃபிட்ஸ்க்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரியான நியூட் லிப்ஸ்டிக் நம்ம தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அதுலேயுமே வைரமும் தங்கமும் வெள்ளியும் கலந்துருக்கணும். வைரம் இல்லை, வெள்ளியும் தங்கமும் கலந்துருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களாம். இந்த உலகத்திலேயே அளவுக்கு அதிகமாக விலை உயர்ந்த பொருட்களை வச்சிருக்கிற பெண்கள் லிஸ்ட்டில் நீட்டா அம்பானியும் இருக்காங்க. ஆனால் விலை உயர்ந்த பொருட்களை வச்சிருக்கிற நீட்டா அம்பானி தன்னோட கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் கூட ஏதோ ரொம்ப ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கேமரா இருந்ததுனால தான் அவங்க ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான உணர்வு தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவ்வளோ பெரிய ஆள் அவங்க சாதாரணமான பொண்ணு கூட ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக ஃபன்னாக நின்று பேசி சிரிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது. ஆனால் அந்த வீடியோட எண்டில் அந்த பெண் நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம யார்கிட்ட பேசியிருந்தாலும் ஓகே போயிட்டு வரேன் பாய் அப்படி சொல்லிட்டு போவோம்ல. அப்படி சொல்லும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம், இல்லைனா ஒரு சின்னதாக ஹக் பண்ணுவோம், இந்த மாதிரி எதாவது பண்ணுவோம்ல. அந்த மாதிரி அந்த பொண்ணு தன்னோட பாய்னு சொல்கிறாங்க தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நீட்டா அம்பானிக்கிட்ட. அந்த கையை பாய் சொல்கிறதா, நான் எப்படி உனக்கு பாய் சொல்லுவேன், நான் எப்படி உனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுவேன், நான்லாம் அவ்வளோ பண்ண மாட்டேன்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. தந்த கையை தீண்டத்தகாதவங்க கையை இப்படி தொடுவாங்கல்ல, அப்படி லைட்டாக தொடுறாங்க. இவங்களோட இந்த வீடியோ பார்க்கும்பொழுது டக்குன்னு மனசுக்கு வந்த ஒரு பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து பக்கிங்ஹாம் அரண்மனையில் இருந்த பிரின்சஸ் டயானா அவங்க தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. தன்னோட கணவர் தன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம், அதாவது பிரின்ஸ் சார்லஸ் டயானாவை வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் டைம் ஒர்க்காக என்னவாக இருந்ததுன்னா சமூக சேவை செய்யணும் அப்படின்றது தான் அவங்களோட முழு நேர வேலையாகவே இருந்தது. எங்கே பார்த்தாலும் சுற்றுவாங்களாம், நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். முக்கியமாக அந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று பெருசாக போயிட்டு இருந்தது. எய்ட்ஸ் அப்படின்ற அந்த நோய் ரொம்ப பரவுது. எய்ட்ஸ் நோயாளிகளை தொட்டு பேசுனீங்க அப்படின்னா அந்த நோய் உங்களுக்கு வந்துடும், எய்ட்ஸ் நோயாளிகிட்ட பேசுனீங்கன்னு சொன்னால் அந்த நோய் உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தி ரொம்ப பரவலாக இருந்தது. அப்போ பிரின்சஸ் டயானா என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் உண்மை இல்லை அப்படின்றத புரிய வைக்கணுன்றதுக்காக எய்ட்ஸ் நோயாளியாக இருக்கிற ஒரு பர்சனோட கழுத்தில் இப்படி தோள் மேலே கை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அந்த காலத்திலே வேர்ல்டு ஃபுல்லாக வைரல் ஆகுது. வேர்ல்டு ஃபுல்லாகவே அந்த ஃபோட்டோ எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே சர்க்குலேட் ஆகுது. எல்லா மக்களும் அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஒன்று வருது. அந்த அவேர்னஸ் என்னென்னா, எய்ட்ஸ் தொடுறதுனாலையும், எய்ட்ஸ் நோயாளிகள்கிட்ட பேசுகிறதுனாலையும், எய்ட்ஸ் நோயாளிங்க பக்கத்தில் உட்கார்றதுனாலையும் பரவுகிற நோய் கிடையாது, அது ஒரு பாலியல் நோய் அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு அப்போ தான் மக்களுக்கு ஏற்படுது. அதன் பிறகு டயானா செஞ்ச உதவிகள் தொண்டுகள் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு அன்னை தெரசா அம்மாவை பார்க்க வர்றதும், தொழுநோயாளிகள் கூட உட்காந்து சாப்பிட்றதும், இந்த மாதிரி நிறைய சேவைகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீட்டா அம்பானி தனக்கு நேரில் இருக்கிற ஒரு சாதாரண
மனிதனாக மதிக்க தெரியாத ஒரு பெண் தான் நீட்டா அம்பானின்னு நான் நினப்பேன். தனக்கு நேரில் இருக்கிற ஒரு பெண்ணோட கையை கூட தொடுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு அருவருப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் பணம் படைத்த முதலைகள் வைக்கிறது தானே இங்கே சட்டமாக இருக்குது. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தா அது சரிதான். ஸோ இந்த வீடியோ வைரல் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏன் இவங்க இவ்வளோ மோசமான ஒரு விமனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.